ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி பூஸ்ட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் லாட்ரி வின் பண்ணியிருக்கீங்கன்னு. இப்போ உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ப்ரைஸ் கிளைம் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட், அதாவது க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் ஒரே ஷாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் செகண்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் டே 1 ரூபி கொடுப்பாங்க, செகண்ட் டே 2 rupees அண்ட் தேர்ட் டே 4 rupees. இப்படி டெய்லி டபுள் ஆகிட்டே 31 days வரைக்கும் போகும். இப்போ நீங்கள் இதை பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் கொஞ்சம் கிரேசியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு இம்மீடியட்டாக ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும், அதாவது டே 1லேயே 10 crores கிடைக்கும். அண்ட் அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பல விஷயம் பண்ணலாம், கரெக்ட் தானே? பட் செகண்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 crores வெர்சஸ் சின்ன அமௌண்ட். யாராக இருந்தாலுமே யோசிக்காமல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி யோசிச்சு பாருங்க இந்த ப்ரைஸ் மணியில் நடக்கிற மேஜிக்கை. இதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சொன்னார், இதை 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணினா ஃபர்ஸ்ட் டே சின்ன அமௌண்ட் தான் கிடைக்கும். ஆனால் 31st டேயில் 10 crore இல்லை, 20 crore இல்லை, ஃபுல்லாக 107 crores கிடைக்கும். அண்ட் டே 1லேருந்து டே 31 வரை டோட்டலாக கால்குலேட் பண்ணினா அது 2000+ crores-ஆக ஆகும். இந்த சின்ன அமௌண்ட்லேருந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிற மேஜிக் தான் காம்பவுண்டிங் பவர். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் டவுட் இல்லாமல் புரிஞ்சுக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணி ரிச்சும் ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணிலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறது ஒரு ஆர்ட். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணலாம். இங்கே மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, டைமை மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மணியை ஒர்க் பண்ண வச்சுட்டு மோர் மணி ஜென்ரேட் பண்ண தெரியாது. அதனால தான் அவங்க க்ரோ ஆகவே மாட்டாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் மணி பற்றி எதுவுமே டீச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், மெஜாரிட்டி பீப்புளோட இன்கம் கிராஃப் ஒரு சைட்லையும் ரிச் பீப்புளோட கிராஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா லீனியர் க்ரோத் வெர்சஸ் காம்பவுண்டட் க்ரோத். நீங்கள் ரிச் ஆகணும்னா உங்கள் கிராஃப் இப்படி இருக்கணும், ஆனால் இப்போ உங்கள் கிராஃப் இப்படி இல்லை. பட் அதை கிரியேட் பண்ண முடியும் ஒன்லி நீங்கள் காம்பவுண்டிங்கை யூஸ் பண்ணினாதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு. இது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க, புரியாதவங்க லூஸ் பண்ணுவாங்க. ஸோ காம்பவுண்டிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நடக்கிற மேஜிக் தான் காம்பவுண்டிங். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் மேலே மட்டும்தான் வரும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் மேலே கூட இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால தான் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணினா 10 lakh இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இயர் 10,000 rupees இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட் இயர் பிரின்சிபல் 1,10,000, அப்போது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11,000. ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே க்ரோ ஆகும். கொஞ்சம் டைம்க்கு அப்புறமா க்ரோத் ஸ்பீட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டிங் ரொம்பவே முக்கியம் இந்த ஃபினான்ஸ் வேர்ல்டில். ஈக்விட்டி மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ் எல்லாமே காம்பவுண்டிங் மேலே தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா மோஸ்ட் பீப்புள் பேஷன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. காம்பவுண்டிங் இனிஷியலி ஸ்லோவாக இருக்கும், அதனால தான் மெஜாரிட்டி மக்கள் அதை இக்னோர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை சொல்கிறேன் கேளுங்க. மகாராஷ்டிராவில் அமல்நேர்னு ஒரு வில்லேஜில் முகமது அன்வர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 1980s 10 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணார் விப்ரோவில். அவருக்கு 100 shares கிடைச்சது. இயர்ஸ் போக போக கம்பெனி க்ரோ ஆச்சு, ஸ்டாக் ஸ்பிளிட் ஆச்சு அண்ட் போனஸ் ஷேர்ஸும் வந்தது. 2019 வரைக்குமே பார்த்தா அவர்கிட்ட 2.56 crores ஷேர்ஸ் வந்துடுச்சு. ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,600. ஸோ டோட்டல் வேல்யூ எஸ் 16,000 crores ப்ளஸ். இதுதான் ரியல் காம்பவுண்டிங்கோட மேஜிக். அதுவும் டிவிடெண்ட் இன்கம் கூட வந்துடுச்சு. 2022ல் அவர் டிவிடெண்டாக 12+ crores ஏர்ன் பண்ணார். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டிங் யூஸ் பண்ணால் எப்படி ரிச் ஆகலாம்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபர்ஸ்ட் டைம்னா என்ன, அதாவது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணினா ரொம்ப பெரிய க்ரோத் கிடைக்கும். செகண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஹையர் ரிட்டர்ன்ஸ் வில் லீட் டு ஃபாஸ்டர் க்ரோத். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 25 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணினா சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட 30 yearsல அது க்ரோர்ஸ் கணக்கில் ஆகும். அதே நீங்கள் 35 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணினா அதை விட கம்மி வெல்த் தான் பில்ட் பண்ண முடியும். அதே நீங்கள் 45 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணினா இன்னும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா லேட் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் வெல்த். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அது லோ ரிஸ்கோட. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது மீடியம் ரிஸ்கோட. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், அது ஹை ரிஸ்கோட இருக்கும். இங்கே வாரன் பஃபெட் என்ன பண்ணாருன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணாரு. அதுக்காக ஸ்ட்ராங் கம்பெனிஸை செலக்ட் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கோகோ கோலா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரியெல்லாம்.
அண்ட் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட ராகேஷ் ஜுன்ஜன்வாலா அண்ட் விஜய் கெடியா மாதிரி இவங்க எல்லாருமே சேம் ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காம்பவுண்டிங் மேஜிக் பார்க்கணும்னா ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, குட் ரிட்டர்ன்ஸ் டார்கெட் பண்ணுங்க அண்ட் பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் காம்பவுண்டிங்கோட பவரை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், நம்ம லைஃப்பில் இதை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம்னு. இதில் தியரி புரிஞ்சால் மட்டும் போதும்னு இல்லை, ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணினா தான் ரிசல்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில ஃபியூ ஸ்டெப்ஸ், அதாவது இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்டார்ட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, என்கிட்ட பெரிய அமௌண்ட் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணால் யூஸே இல்லைன்னு நினைப்பாங்க. இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். காம்பவுண்டிங்க்கு முக்கியம் அமௌண்ட் இல்லை, டைம் தான். நீங்கள் 500, 1000 இல்லை 2000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். கன்சிஸ்டண்டாக பண்ணினா அது ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஆகும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. டெய்லி காஃபி ஸ்கிப் பண்ணினா ₹100 சேவ் பண்ணலாம். 100 பர் டேனா 3000 பர் மந்த். ஸோ அந்த 3000 இன்வெஸ்ட் பண்ணினா 15 to 20 இயர்ஸில் அது ஜஸ்ட் லேக்ஸ் இல்லை, க்ரோர்ஸாகவும் ஆகும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது, கன்சிஸ்டன்சி இஸ் கிரேட்டர் தென் மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் 1 to 2 மந்த்ஸில் எல்லாரும் எக்ஸைட்டடாக இருப்பாங்க, ஆனால் அப்புறமா ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் காம்பவுண்டிங்க்கு என்ன வேணும்னா கன்சிஸ்டன்சி. மார்க்கெட் அப் டவுன் ஆகும், நியூஸ் வரும், ஃபியர் வரும், ஆனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா காம்பவுண்டிங்கோட செயின் பிரேக் ஆகும். அதனால நோ மேட்டர் வாட் ஐ வில் இன்வெஸ்ட் எவ்ரி மந்த்னு உங்களுக்குள்ள ஒரு ரூலை செட் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, எஸ்ஐபி பவரை யூஸ் பண்ணுங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி. எஸ்ஐபினா என்ன? மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது. இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா இங்கே டிசிப்ளின் வரும், டைமிங்க்கு வரி இல்லை அண்ட் லாங் டேர்மில் ஆவரேஜ் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் மந்த்லி 20,000 இல்லை 5,000 இல்லை 10,000 எது பாசிபிளோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல மோர் ஃபினான்ஷியல் நாலேஜ் பூஸ்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ் லைன் அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.